நடக்கும் எந்த ஒரு செயலும் நம்மால் நடக்கவில்லை, எல்லாமே அவன் செயல். இதை நம் மனது ஏற்றுக்கொண்டாலே நாம் கவலை இல்லாமல் வாழலாம். நாம் வெறும் கருவியே, நம்மை நடத்துபவர் அவரே. அவர்தான் இறைவன். தன் மகன் அபிமன்யு தன் கண் முன்னே இறந்ததை பார்த்து ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டு அழுதான் அர்ஜுனன். அதை பார்த்து சாரதியாக இருந்த கிருஷ்ணரும் கண்ணீர் விட்டு அழுதார். கிருஷ்ணர் அழுவதை பார்த்த அர்ஜுனன் கிருஷ்ணரை இறுக பற்றிக்கொண்டு, கிருஷ்ணா, அபிமன்யு உனக்கு மருமகன் அல்லவா, அதனால்தான் நீயும் துக்கம் தாங்க முடியாமல் அழுகிறாயோ என்று கேட்டான். இல்லை அர்ஜுனா, நான் துக்கம் தாழாமல் அழவில்லை. உனக்கு கீதையை உபதேசம் செய்ததற்காக வெட்கம் தாழாமல் அழுகிறேன் என்றார் கண்ணன். கண்ணா, நீ கடவுள். உனக்கு உறவு, பற்று, பாசம், பந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. உறவு, பற்று, பாசம் எல்லாம் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் அர்ஜுனா. அப்படி சொல்லாதே கண்ணா. மானிடர்கள் மறைந்தாலும் பாச பந்தம் அவர்களை விட்டு போகாது. அப்படியா? இப்பொழுதே வா, என்னோடு சொர்க்கலோகம் செல்லலாம். அங்கேதான் இறந்த உன்மகன் அபிமன்யுவின் ஆன்மா அலைந்து கொண்டிருக்கிறது என்று கூறி அர்ஜுனனை சொர்க்கலோகம் அழைத்து சென்றார் கிருஷ்ணர். ஒளிப்பிளம்பு வடிவுடன் சொர்க்கலோகத்தில் இருந்தான் அபிமன்யு. அவனை அடையாளம் கொண்டு கொண்ட அர்ஜுனன், என் மகனே அபிமன்யு என்று பாசத்தோடு கட்டி அணைக்கப் போனான். அணைக்க போன அர்ஜுனனை தடுத்த அபிமன்யுவின் ஆன்மா, ஐயா, யார் நீங்கள்? என் போன்ற ஆன்மாவுக்கு உறவு ஏதும் கிடையாது. தயவு கூர்ந்து என்னை விட்டு விலகி செல்லுங்கள் என்றது. அதை கேட்டு அதிர்ச்சியாக நின்ற அர்ஜுனனிடம், பார்த்திபா, பார்த்தாயா? உறவு, பாசம், பந்தம், உணர்வு, கோபம், அன்பு, காமம் யாவும் உடலில் உயிர் இருக்கும் வரைதான். உடலை விட்டு உயிர் போய்விட்டால் ஏதும் வச்ச உடலுக்கும் உணர்வு இல்லை. அதை விட்டு போன ஆன்மாவுக்கும் உணர்வில்லை. நீ அழ வேண்டுமென்றால் அதோ பூவுலகில் போர்க்களத்தில் உன் மகன் அபிமன்யுவின் உடல் கட்டை இருக்கிறதே, அதை கட்டி பிடித்து அழு. உன் உணர்ச்சியெல்லாம் அதில் கொட்டி அழு. ஒரு உயிர் பிறப்பிற்கும் நீ காரணமல்ல, பிறந்த உயிர் இறப்பிற்கும் நீ காரணமல்ல என்பதை நன்கு உணர்ந்து கொள். படைத்தவன் எவனோ அவனேதான் படைத்ததை ஒரு நாள் அழிக்கிறான். நடக்கும் யாவிற்கும் நீ ஒரு கருவியே. செயல் யாவும் படைத்தவன் செயலே என்பதை உணர்ந்து செயல்படு. அதுவே வாழ்வின் அர்த்தமாகும் என்று கூறி கிருஷ்ணர் புன்னகைத்தார். எல்லாமே அவன் செயல். இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.